ஆகு பெயர் பற்றி பார்க்க போகிறோம். 7th தமிழ் புக்கில் இருக்குது. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வெள்ளை எப்படி அடிப்பாங்க? சுண்ணாம்பு கொண்டு தான் அடிப்பாங்க. இந்த தொடரில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்கலை, ஆனால் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. அதுதான் ஆகு பெயர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றான் பெயர் வந்து அதனை குறிக்காமல், இப்போ சுண்ணாம்பு கொண்டு தான் வெள்ளை அடிக்கிறாங்க, அதனால் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகியோரு தான் ஆகு பெயருங்கிறாங்க. ஆகு பெயர் வந்து 6 வகையான பெயர் சொல்லலாம் ஆகு பெயர் வந்து உண்டுங்கிறாங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த 6 வகையான பெயர் சொல்லலாம் ஆகு பெயர் உண்டு. பொருளாகு பெயர் வந்து மல்லிகை சூடினால் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால். ஒரு பொருளின் பெயர் அது சினை ஆகிய உறுப்புக்கு ஆகிடுவது, இது பொருளாகு பெயருங்கிறாங்க. மல்லிகைனா மலர், அந்த உறுப்பான மலரை குறிக்கிறது, அதான் பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேர் வந்து முதலாகு பெயர். இடவாகு பெயர் நெக்ஸ்ட் வந்து இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. எடுத்துக்காட்டு தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்பது இடத்தை வந்து சேரலை, இந்த விளையாட்டு அணி தான் சொல்கிறாங்க, அதனால இது இடவாகு பெயர். நெக்ஸ்ட்டு காலவாகு பெயர். காலவாகு பெயர் வந்து டிசம்பர் சூடினால். டிசம்பர் என்பது காலப்பெயர். அந்த டிசம்பர் காலத்தில் மலரும் பூ, அந்த பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். டிசம்பர்னால் காலம் இல்லை, அந்த காலத்தில் மலர பூவை குறிப்பதால் இது வந்து காலவாகு பெயர். நெக்ஸ்ட்டு சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு நல்ல ஆளுக்கு ஒரு பழம் கொடுந்தா பொருள். அது வந்து சினையின் பெயராகிய பொருளுக்கு முதலாகி வருவது. சினைன்னா உறுப்பு, அந்த உறுப்புக்கு பெயர் முதலாகிய பொருளுக்கு இந்த சினையோட பொருளுக்கு ஆகிறது தான் சினையாகு பெயர். பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இனிப்பு என்பது பண்பு பெயர். வந்து தின்பண்டத்தை குறிக்கும். இனிப்பாக தின்பண்டம் ஆனால் பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர்னால் பொங்கல் தின்றான். பொங்கல்னால் பொங்குதல் சொல்லலாம். தொடரில் வந்து பொங்குதல், இது தொழில் பெயர் சொல்லலாம். தொழில் பெயர் அந்த தொழில் பெயர், அந்த இதெல்லாம் சொல்லலாம் தொழில் பெயர். இந்த தொழிலில் வர்ற உணவினை குறிப்பதால் இது வந்து தொழிலாகு பெயர் சொல்கிறாங்க. தொழிலாகு பெயர். காலவாகு பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசம்பர் சூடினால் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பூவை குறிப்பதால் சினையாகு பெயர்னு சொல்ல முடியாது. டிசம்பர் சூடினால் அந்த காலத்தில் வளர மலர் குறிப்பதால் காலவாகு பெயர். சினைனா தலை அப்படின்னு வச்சுக்கலாம். தலைக்கு ஒரு பழம் கொடு, அப்படிதான் அதான் சினையாகு பெயர்.